இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். 2018 ஆண்டு பொதுநலவாய விளையாட்டு விழாவில் வடபகுதி இளைஞர்கள் திறமையை வெளிப்படுத்துவார்கள் என ஜனாதிபதி தெரிவிப்பு. காலி புதிய பஸ் நிலையத்தில் நிர்மாணிக்கப்பட்டிருந்த இரும்பு தடுப்பு நிஷாந்த முத்துவினால் அகற்றப்பட்டுள்ளது. ஹிலரி கிளின்டன் மற்றும் ஜெயலலிதாவுக்கு இடையிலான கலந்துரையாடலில் இலங்கையில் இடம்பெயர்ந்த மக்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். 2018 ஆண்டு பொதுநலவாய விளையாட்டு விழாவில் வடபகுதியின் இளைஞர்கள் திறமையை வெளிப்படுத்துவார்கள் என எண்ணுவதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச குறிப்பிடுகின்றார். கிளிநொச்சியில் அமைக்கப்படவுள்ள விளையாட்டு அரங்கு கட்டட தொகுதியின் அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய சந்தர்ப்பத்திலேயே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். மாகாண மட்டத்தில் நிர்மாணிக்கப்படும் விளையாட்டு கட்டிட தொகுதியுடன் இணைக்கப்படவுள்ள இந்த கட்டிடத்திற்காக 325 மில்லியன் ரூபாய் செலவிடப்படவுள்ளது. இந்த விளையாட்டு கட்டிட தொகுதியில் கிரிக்கெட், ரக்பி, கால்பந்தாட்டம் மற்றும் மெய் வல்லுநர் போட்டிகளுக்கான மைதானங்களும் உள்ளடங்குகின்றன. 8 தடங்களை கொண்ட ஓட்டப்பாதை மற்றும் 25 விளையாட்டுகளுக்கான வசதிகளை கொண்ட உள்ளக விளையாட்டரங்கொன்றும் இங்கு நிர்மாணிக்கப்படவுள்ளது. உங்கள் பகுதி விளையாட்டு துறையிலும் வேகமா முன்னேற வேண்டும். இலங்கை கிரிக்கெட் குழுவில் முத்தையா போல உங்கள் பகுதி தர்மலிங்கம், ராஜலிங்கம், இதயராஜ், தேவராஜ் போன்று தமிழ் வாலிபர்கள் விளையாட வேண்டும். நாகலிங்கம், எதிர் வீரசிங்கம் போன்ற விளையாட்டு வீரர்கள் மீண்டும் உங்கள் பகுதியில் உருவான வேண்டும். அதுதான் எனது ஆசை. நாம் அதிக பணம் செலவு செய்யும் மாகாணம் உங்கள் வட மாகாணம் தான். உங்கள் பகுதியில் பாதிக்கப்பட்ட விதவை பெண்கள் தொடர்பாக விசேட உதவுநிட்டம் செயல்பாடு, அதன் மூலம் அவர்கள் கௌரவமான வாழ்க்கை வாழ முடியும். உங்கள் பிள்ளைகளை கொண்டு போன பலர் இப்போது வெளியே உள்ளார்கள். உங்கள் பிள்ளைகள் சிலர் இன்னும் உள்ளே உள்ளார்கள். அன்பர்களே, தடுப்பில் உள்ள பலர் காருண்ய நிதி பெறுவார்கள். கம்பஷனேட் ஜஸ்டிஸ் சானுகம்பிக யுக்திய வாக்களிப்பு முடிவுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையிலான சம்பவங்கள் வாக்களிப்பு நிலையங்களில் இடம்பெற்றால் அந்த பகுதிக்கான வாக்களிப்பை மீண்டும் நடாத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய குறிப்பிடுகின்றார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே தேர்தல்கள் ஆணையாளர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். வாக்களிப்பு முடிவுகளுக்கு விருப்பு வாக்களிப்பு முடிவுகளுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் வகையிலான குற்றச்செயல்கள் வாக்களிப்பு நிலையங்களில் இடம்பெற்றால் கடந்த தேர்தலை போன்று மீண்டும் தேர்தலை நடத்துவதற்கு கட்சி செயலாளர்களின் கூட்டத்தின் போது நாம் கலந்துரையாடி இணக்கப்பாடொன்றுக்கு வந்துள்ளோம். தேர்தல் சட்டங்களை மீறிய 129 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். தேர்தலுடன் தொடர்புடைய சுவரொட்டிகளை காட்சிப்படுத்தியவாறு பயணித்த 30 வாகனங்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தேர்தல் நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் தெரிவித்தார். தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் இன்று காலை வரை 87 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. இன்றும் நாளையும் அனைத்து பிரசார செயற்பாடுகளும் தடை செய்யப்பட்டுள்ளதுடன் தேர்தல் சட்டங்களை மீறுபவர்களை கைது செய்யாத போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் காமினி நவரத்ன தெரிவித்தார். எவ்வாறாயினும் யாழ் மாவட்டத்தில் மிகவும் அமைதியான சூழ்நிலை காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதியால் அண்மையில் திறந்து வைக்கப்பட்ட காலி புதிய பஸ் நிலையத்தில் நிர்மாணிக்கப்பட்டிருந்த இரும்பு தடுப்பு பாராளுமன்ற உறுப்பினர் நிஷாந்த முத்துஹெட்டிகமவினால் அகற்றப்பட்டுள்ளது.
இன்று காலை குறித்த இடத்திற்கு சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் இரும்பு தடுப்பை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். குறித்த இரும்பு தடுப்பை அகற்றுமாறு வலியுறுத்தி காலி பஸ் நிலையத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் தனியார் பஸ் ஊழியர்கள் நேற்று முதல் பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். குறித்த இரும்பு தடுப்பால் பயணிகள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்வதாக தனியார் பஸ் ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். எவ்வாறாயினும் பாராளுமன்ற உறுப்பினரால் குறித்த இரும்பு தடுப்பு அகற்றப்பட்டதை அடுத்து தனியார் பஸ் போக்குவரத்து சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. பல்வேறு வசதிகளுடன் நிர்மாணிக்கப்பட்ட இந்த பஸ் நிலையம் கடந்த 11ஆம் தேதி ஜனாதிபதியால் திறந்து வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. காலி மாவட்டத்தின் பெந்தர அல்பிட்டி வீதிக்கு காப்பீட்டிடும் திட்டம் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பெசில் ராஜபக்ச தலைமையில் நேற்று ஆரம்பிக்கப்பட்டது. நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் வீதி காப்பீடிடும் திட்டத்திற்காக 22,000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் கீழ் 3,740 கிலோமீட்டர் வீதி காப்பீடிடப்பட உள்ளது. රටක් දියුණු වෙනකොට අනිත් පැත්තෙන් පුංචි රටක් වෙනකොට හැම තිස්සෙම මේ රටවල් වලට අධිරාජ්‍යවාදීන් කුමන්ත්‍රණය කරලා ඒවා ආක්‍රමණය நாடொன்று அபிவிருத்தி அடையும் போது மறுபக்கத்தில் அந்த நாடு சிறிய நாடாக இருக்கும் போது ஏகாதிபத்தியவாதிகள் சூழ்ச்சிகளை மேற்கொண்டு அந்த நாடுகளை கைப்பற்றுவதற்கு முயற்சிக்கின்றனர். இவ்வாறான நடவடிக்கைகளை வியட்நாம், ஆப்கானிஸ்தான், ஈராக் போன்ற நாடுகளில் மேற்கொண்டார்கள். இன்று லிபியாவிலும் அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. இந்த நடவடிக்கை இலங்கைக்கு புதிதல்ல. எனினும் இதனை எதிர்கொள்ள நாம் தயாராக உள்ளோம். இன்று பொருளாதார வளர்ச்சி வேகம், தொழில் வாய்ப்பு, வெளிநாட்டு செலாவணி போன்ற அனைத்து துறைகளிலும் பலம் வாய்ந்த நாடாக இலங்கை மாறியுள்ளது. වර්ධන වේගය අතින් බැලුවත් විරකයාව අතින් බැලුවත් විදේශ විනිමය තැන්පත් ප්‍රමාණයෙන් බැලුවත් උත්තරමනය පැත්තේ පාලනය කිරීම අතින් බැලුවත් හැම අතකින්ම ශක්තිමත් ආර්ථිකයක් බවට අපේ ශ්‍රී ලංකා ආර්ථිකය පත් කරලා තියෙනවා. ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் அதனகல பிரதேச சபைக்காக போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவளிக்கும் பிரசார கூட்டம் ஒன்று நேற்று நடைபெற்றது. எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் இந்த கூட்டம் இடம்பெற்றது. இந்த கூட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். அதிகாரத்தில் உள்ள தாம் அபிவிருத்தியை மேற்கொண்டு காட்டுவோம் என தற்போது குறிப்பிடுகின்றனர். 5 வருடங்களாக என்ன செய்தீர்கள் என நான் கேட்கின்றேன். உள்ளூராட்சி மன்ற அதிகாரத்தை தமக்கு வழங்குமாறு 2010ஆம் ஆண்டு தெரிவித்தனர். யுத்தம் நிறைவு பெற்றுள்ளது எனவும், தொழில் வாய்ப்புகள் வழங்கப்படும் எனவும், வீடுகள் அமைப்போம் எனவும், சம்பள உயர்வு உள்ளிட்ட அனைத்தையும் பெற்றுக் கொடுப்போம் எனவும் கூறினார்கள். வெற்றி பெற்ற பின்னர் இது குறித்து எதுவும் கூறவில்லை. ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் இவற்றை மேற்கொள்வோம் என தெரிவித்தனர். எனினும் பின்னர் எதுவும் கூறவில்லை. பாராளுமன்ற அதிகாரத்தை பெற்றவுடன் மேற்கொள்வோம் என தெரிவித்தனர். தற்போது 2 வருடங்களாகிவிட்டன. எத்தனை பேருக்கு தொழில் வழங்கப்பட்டுள்ளது? சர்வதேசத்தில் இருந்து விடுக்கப்படும் எந்தவொரு சவாலுக்கும் முகம் கொடுப்பதற்கு அரசாங்கம் தயாராக உள்ளதாக பெட்ரோலிய வளத்துறை அமைச்சர் சுசில் பிரேமஜாந்த் குறிப்பிடுகின்றார். ஆத்துருகிரிய பகுதியில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தின் போதே அமைச்சர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். கடுவல மாநகர சபைக்காக போட்டியிடும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு வேட்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்து இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. මඩ ප්‍රචාරවලින් පුදු විවේචනවලට අපි සැලෙන්නේ නැහැ. சேறு பூசுவதையும் விமர்சனங்களையும் பார்த்து நாம் தடுமாற மாட்டோம். இவற்றுக்கு நேரடியாக முகம் கொடுப்பதற்காகவே மக்கள் எமக்கு அதிகாரத்தை வழங்கியுள்ளனர். அதனால் ஜனாதிபதியின் தலைமையிலான இந்த அரசாங்கம் எந்தவித சர்வதேச சவால்களுக்கு முகம் கொடுக்கும். பயங்கரவாதத்தை தோல்வியடைய செய்தது போன்று இந்த நாட்டை அபிவிருத்தி நோக்கி கொண்டு செல்வதற்காக எந்தவித சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய பலம் வாய்ந்த தலைமைத்துவம் ஒன்று உள்ளது என்பதை நாம் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்தியாவுக்கு விஜயம் செய்துள்ள அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஹிலரி கிளின்டன் தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராமை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இலங்கையில் இடம்பெயர்ந்த மக்கள் தொடர்பிலும் இந்த சந்திப்பின் போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் யுத்தம் நிறைவடைந்து 2 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் வடபகுதியில் இடம்பெயர்ந்த மக்கள் தொடர்ந்தும் தற்காலிக இடங்களில் தங்கியிருப்பதாக தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா இதன்போது தெரிவித்தார். இது தொடர்பில் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்குவதற்கு அமெரிக்க அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக ஹிலரி கிளின்டன் குறிப்பிட்டுள்ளார். முகாம்களில் தங்கியுள்ள மக்களை மீள அமர்த்துவது தொடர்பில் கவனம் செலுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்திய பிரஜைகள் போன்றே தமிழ்நாட்டில் தங்கியுள்ள இலங்கை அகதிகளுக்கு அனைத்து வசதிகளும் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக முதல்வர் சுட்டிக்காட்டினார்.
இதேவேளை தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா வெற்றி பெற்றமைக்கு தமது வாழ்த்துக்களை ஹிலரி கிளின்டன் இதன்போது தெரிவித்தார். சுமார் 1 மணி நேரம் நீடித்த இந்த சந்திப்பில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள், வர்த்தக பரிமாற்றங்கள், முதலீட்டு வாய்ப்புகள், சந்தை வாய்ப்புகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதன்போது தமிழ்நாட்டில் முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு அமெரிக்காவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் தமிழ்நாட்டு அரசாங்க இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்களின் பாவனைக்கு தகுதியற்ற நிறம் சேர்க்கப்பட்ட உணவுப் பொருட்களை விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதார அமைச்சு தெரிவிக்கின்றது. முழு அதிகாரத்தையும் உணவு பரிசோதகர்களுக்கு வழங்குவதற்கு அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன தீர்மானித்துள்ளதாக சுகாதார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பிலான பல முறைப்பாடுகள் சுகாதார அமைச்சுக்கு கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. வெள்ளியரிசி நிறமூட்டப்பட்டு சிவப்பரிசியாக விற்கப்பட்டுள்ளமை தொடர்பான தகவல்களும் வெளியாகியுள்ளன. ரோசு சம்பா போன்ற பெயர்களில் இவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு குறிப்பிடுகின்றது. இதுபோன்றே சில மீன் மற்றும் இறைச்சி வகைகளை புதியனவாக காண்பிப்பதற்காக நிறம் சேர்க்கப்பட்டு விற்பனை செய்தமை தொடர்பான முறைப்பாடுகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன. புற்றுநோய்க்கு காரணமான நிறங்களை உணவுப் பொருட்களில் சேர்த்தல் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு உணவு பரிசோதகர்களுக்கு நாட்டின் எந்தவொரு பகுதியிலும் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள உணவுப் பொருட்களை பரிசோதிக்கக்கூடிய அதிகாரங்களை வழங்குவதற்கு சுகாதார அமைச்சு நேற்று தீர்மானித்துள்ளது. விளம்பர இடைவெளியின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் தொடரும்.